திருப்புத்துவாரில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அமைச்சர் பெரியகருப்பனை தோல்வியடைய செய்ய ஓட்டு எண்ணும் மையத்தில் கவிற்கு ஆதரவாக நிர்வாகிகள் வாக்குவாதம் செய்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்துவார் தொகுதியில் அமைச்சர் பெரியகருப்பன் தொடர்ந்து முன்னிலையில் இருந்தார். கடைசி 3 ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் டிஸ்பிளே பழுதானதால் ஓட்டு உறுதித்தன்மை இயந்திரத்தில் இருந்த சீட்டுக்களை எண்ண முடிவெடுக்கப்பட்டது. எண்ணிய பின் வேட்பாளர் சீனிவாச சேதுபதியை விட ஒரு ஓட்டு பெரியகருப்பனுக்கு குறைவாக இருந்தது. இரவு 11:30 மணி ஆன பின்னும் முறைப்படி அறிவிக்கவில்லை. திருப்புத்தார்ம தொகுதிக்கு பஜே தேர்தல் பொறுப்பாளரான சத்யநாதன் திமுக வில் இருந்து வந்தவர். அவர் கட்சியில் சிவகங்கையில் இருந்தப்போ போட்டியிட வாய்ப்பு பெறவிடாமல் பெரியகருப்பன் முட்டுக்கட்டை போட்டார். அதனால் அங்கிருந்து விலகி பாஜவில் இணைந்தார். நேற்று முன்தினம் இரவு தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு ஓட்டு வித்தியாசம் என்றாலும் வேட்பாளரை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இருப்பினும் அமைச்சர் தோல்வி என அறிவிக்க மனமில்லாத அதிகாரிகள் செல்லாமல் போன 306 தபால் ஓட்டுக்களை எண்ண துவங்கினர். அதிலும் பெரிய கருப்பனுக்கு சாதகம் இல்லை. வேறு வழியின்றி வேட்பாளர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலை என அறிவித்தனர். ஆனால் வெற்றியை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. இறுதியாக தேர்தல் கமிஷன் விதி என கூறி இரவு 11:30 மணிக்கு மேல் ரேண்டமைசேஷன் என்ற முறைப்படி 5 விவிபேட் இயந்திரங்களில் உள்ள சீட்டுகளை முடிவு செய்தனர். அதை எண்ணி முடிக்க நேற்று அதிகாலை 2 மணி ஆனது. அதிலும் பெரியகருப்பனுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. இறுதியில் வேறு வழியின்றி சீனிவாச சேதுப்தி 83 1375 பெரியகருப்பன் ஓட்டு 83,374 ஓட்டுகள் பெற்றுள்ளதாகவும் வெற்றி பெற்றதாகவும் அறிவித்தனர். 4 முறை அமைச்சராக இருந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டில் முடக்கி வைத்திருந்தார். அவரது தோல்வியால் முடங்கி கிடந்த பல திமுக மூத்த நிர்வாகிகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளதாக கட்சியினர் கூறுகின்றனர்.